ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சமையல் தாங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வெள்ளை சாப்பாடு வெந்துட்டுருக்கு. ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா சாப்பாடும் ரெடி தான். குழம்பு என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா குழம்பு வந்து சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் வந்து செஞ்சுட்டேன். என்ன பண்ணணும், இப்போ சாம்பாருக்கு வந்து தாளிச்சிட்டோம்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து வெள்ளை சாப்பாடு ரெடியாக இருக்குது. இதை என்ன பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். நான் பச்சை மிளகா பச்சடின்ட்டு. என்னக்கா எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் பச்சை மிளகா பச்சடி ஏன்னு சொல்கிறீங்களேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் வந்து சாம்பாரும் பச்சடி இதுக்கு வந்து இன்னொன்று வச்சுருக்கேன். அது நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த பச்சடின்றது நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும், சாம்பார் வச்சாலும், ஒரு காரக்குழம்பு வச்சாலும், எது வச்சாலுமே இந்த பச்சடியை ஒரு சைடிஷ்டாக ஒரு கொஞ்சோண்டு செஞ்சு அப்படி வச்சோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா 2 நாள் இருக்கும். இது கெடாமல் நல்லாயிருக்கும். நம்ம காரத்துக்கு தகுந்தபடி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்தங்க சாம்பாரும் இன்றைக்கி நம்ம வீட்டில் வெள்ளை சோறு, சாம்பார், பச்சை மிளகா பச்சடின்னு சொன்னால அது சரி. வாங்க, இந்த சாப்பாடு வந்து இன்னும் 2 நிமிஷம் இருந்ததுன்னா அதுவும் ரெடி ஆகிடும். சாப்பாடு ஆயிடுச்சு பிறகு நம்ம சாம்பாரை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று வச்சேன்னு சொன்னால நான் அது என்னென்னு காட்டுறேன் வாங்க உங்களுக்கு. அது என்னன்னா அதுதான் நம்மளுடைய சூப்பரான ஒரு தெரியலையா இதோங்க கீரை. இது என்ன கீரைன்ட்டு உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரியாக தெரியலையா? தெரியுதா கீரை உங்களுக்கு? இதோங்க கீரை. இது என்ன கீரைன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிவிடுங்க இது என்ன கீரைன்ட்டு, சரியா? நான் வந்து இந்த கீரை வந்து எங்கள் வீட்டில் வந்து நைட்டே எடுத்துகிட்டு வந்தார். இது வந்து வாங்கிட்டு வந்தது கிடையாது, மரத்தில் இருந்தது. வேலை செய்கிற இடத்துல பெரிய மரம் இருந்தது. அதில் வந்து சரி இலை இருக்குன்ட்டு நைட்டு வந்து பறிச்சுட்டு வந்தாங்க நைட்டு. நான் என்ன பண்ணேன்னா அந்த கீரையை நைட்டே இந்த மாதிரி ஒரு துணி, இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நைட்டே நான் என்ன பண்ணேன்னா இந்த கீரையை அப்படியே கட்டி மூடி வச்சுட்டேன். அப்படியே கீரை இதில் வச்சுட்டு, சரியா? தெரியுதுங்களா? நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்னா இந்த கீரையை நான் நைட்டே ஒரு காட்டன் துணியில் என்ன பண்ணேன்னா கட்டிட்டேங்க. கட்டி வச்சாச்சு. அப்படியே பாருங்கள், நல்லா ஒரு இலையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நைட்டு துணியில் வந்து கட்டி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக வேறு இருக்கும். நம்ம இதுக்குன்ட்டு தனியாக உக்காந்து க்ளீன் பண்ண தேவையே இல்லை நம்ம, இல்லையா? நான் வந்து க்ளீன் பண்ணதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணது தான். இது நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நான் நைட்டே நம்ம துணியில் கட்டி வச்சிட்டோம்னா அது என்னன்னா அந்த குச்சிங்க காம்புங்க அதெல்லாம் தானாக உதிர்ந்து வந்துடும். அதெல்லாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரைக்கு இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம்னா நான் என்ன பண்ணேன், நைட்டே கட்டி வச்சுட்டு காலையில் வந்து சும்மா ஒரு கையில் அப்படி அலசினேன். இந்த மாதிரி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி உதிரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி உதிரும்போது தானாக அந்த குச்சிங்கெல்லாம் வந்து இலை மட்டும்தான் நிற்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சிங்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நான் அப்புறமா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாம் நல்லா அழகாக இலையை மட்டும் நல்லா உதிர்ந்து வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரை அது, சரிங்களா? கீரை பேர் நான் சொல்லலாம் சொல்லியாச்சு. லாஸ்ட்டில் சொல்லலாம்னு நினச்சேன், டக்குன்னு வந்தாச்சு. சரி ஓகே, சொல்லியாச்சு முருங்கைக்கீரைன்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணேன், நைட்டு கட்டிட்டு காலையில் உதிரும்போது ஒரு இலையாக வந்துச்சு. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தட். முருங்கைக்கீரையை நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணேங்க. க்ளீன் பண்ணியாச்சு. முருங்கைக்கீரையும் ரெடி, இளமா வந்துச்சு. இப்போ வந்து சாப்பாடும் வெந்துச்சு. சாப்பாடை வந்து வடிச்சிடலாம். சாம்பாரும் ரெடி. சாப்பாடை வந்து வடிச்சிட்டு சாம்பாரை வந்து தாளிச்சிடலாம்.
தாளிச்சிட்ட பிறகு முருங்கைக்கீரை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேங்க. சரியா? அப்புறம் வந்து நான் ஆல்ரெடி காட்டினேன்ல பச்சை மிளகாய் பச்சடின்ட்டு, அதை வச்சு இன்றைக்கி நம்ம அதுதான் இன்றைக்கி நைட்டுக்கு நம்ம வீட்டில் நைட்டுக்கு சமையல். ஓகேவா? முருங்கைக்கீரை வந்து இன்னொரு விஷயம், முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சத்தான உணவு. முருங்கைக்கீரை பிடிக்காதுன்ட்டு அவாய்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முருங்கைக்கீரையை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாப்பிட பழகிட்டோம்னா அசால்ட்டு நம்மளே சாப்பிடுவோம். அதனால் ஃபஸ்ட்டெல்லாம் முருங்கைக்கீரை நான் கூட சாப்பிடவே மாட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டேன். இப்போ நான் செஞ்சேன்னா நான் கூட நல்லா சாப்பிடுவேங்க. முருங்கைக்கீரை எனக்கு கூட பிடிக்கும். அதனால் முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு சத்தான உணவுன்றதால முருங்கைக்கீரை யாரும் அவாய்ட் பண்ணிக்காதீங்க. சரியா? முருங்கைக்கீரையை எடுத்து சாப்பிடுங்க, நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை வேணான்ட்டு ஒதுக்காதீங்க, முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. அப்போ தான் இரும்பு சத்துன்றது நல்லா, இந்த முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து இருக்குது. அதனால் நம்மள உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் முருங்கைக்கீரையை அவாய்ட் பண்ணாதீங்க, எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துட்டோம் இல்லையா? முருங்கைக்கீரைக்கு ஒரு லைக் போடுங்க. முருங்கைக்கீரை பிடிச்சவங்கெல்லாம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கைக்கீரையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.